ஷேய் பேசோ தமிழ்நாடு சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் கொடியில் எரிஞ்சிட்டார். கொடியை தூக்கி பறக்க விடுதான்ல ரோட்டு காட்டில், அவன் வீட்டு காட்டில், வீட்டில் அவன் பொண்டாட்டியோட எல்லாம் பார்த்தா அவன் பொண்டாட்டியோட சேர்ந்து பறக்க விடுறத பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இப்போ முதலமைச்சர் நாற்காலி சேரை பிடிக்கணும்னு வீட்டில் அவன் பொண்டாட்டியோட அந்த கொடியை வச்சு தேய்ச்சி கொடி பறக்கிற பார்த்தா ரொம்ப மோசமாக ஆட்டி பறக்க விடுதான். ஐயையோ ஏன் கேட்க பூரா அந்த சிட்டி கிராமத்தில் கேட்கான், முதலமைச்சராக இருக்க வேண்டிய பூரா கேட்கான். 2 தரப்புக்காரன் மாற்றி மாற்றி உட்காந்து ஆட்டுதான். ஆட்டி பூமியை பாழாக்கிட்டான்ல கொடியை தூக்கி, அதை எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டாரு. கேட்கான். இப்போ உள்ள கருப்பு சோப்பு அவன்கிட்ட கேட்கான், கருப்பு சோப்பு இல்லை அவன்கிட்டையும் கேட்கான். இந்த ஜனநாயகம் தூக்கி கொடியை தூக்கிட்டு போவான்ல, வேலை செய்தான்ல, அவன் கேட்கான், ஐயா உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் அந்த கொடியை தேய்ச்சாச்சா, தேய்க்க வேண்டிய இடத்துல தேய்ச்சாச்சா அப்படின்னு கேட்கான். தேய்ச்சாச்சு பார்த்து 500 கொடி கிடக்கு, 500ல விடிய விடிய நாங்கள் உட்காந்து தேய்ச்சோம்னா கொண்டா வாங்கிட்டு ஓடும். அவனும் போய் தேய்ச்சி பூரா நட்டு பூமியை பாழாக்குதான். இல்லே முட்டா போய்கலாம் போட்டாச்சுரா, கொடி எரிஞ்சிட்டார், கொடியில் எரிஞ்சிட்டாரு. அது மாதிரி அவன் வீட்டுகளில் கொடியை வச்சு ஆட்டுவான், அவன் பொண்டாட்டி பிள்ளையோட எல்லாம் எரிஞ்சிட்டாரு. பூரா எரிய விடுவார். மானிட பிறகு ஆண் பெண்ணு ஒட்டாம எரிய விடுவார். கொடியை தூக்கி ஆட்டுறவனு எரிய விடுவார். கண் எரிச்சல், கால் எரிச்சல், உடம்பு எரிச்சல், மண்டை எரிச்சல், 2 கண் எரிச்சல், 2 கை எரிச்சல், கால் கை எரிச்சல், எல்லாம் எரிய விடுவார். இப்போ எரிஞ்சிட்டு தான் கிடக்கு. மல்லாக்க படுக்கான், குப்புற படுக்கான், அவா மல்லாக்க படுக்கான், பெண்ணு கூப்புறையும் படுக்கான். ஐயோ எரியுதேன்னு எரிய விடுதாரு. முக்கால் சத்தியம்.